ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சரியான சம்பவம். இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் சீசனில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் செம்ம சண்டை போச்சு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. கடைசியில் வந்துட்டு சாரி கேட்க சொல்லி சாப்பாட்டை வச்சு மிரட்டி விஜய் பார்வதி சாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராஜமாத்தான்னு சொன்னதுலேருந்து செம்ம காண்டாகிட்டாங்க கனி. இனிமேல் இந்த மாதிரி சொல்கிறவளை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இவ்வளோ சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா கமருதீனும் விஜய் பார்வதியும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு கனி வராங்க. என்னடா அது வந்தாங்கப்பா, சண்டை தான் திரும்ப போட போகிறோம். பார்த்தா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் செய்யணும், நான் வெயிட் பண்ணுறான்றாங்க. இவங்க சிரிக்கிறாங்க. இது வெயிட் பண்ணுறீங்களா? ஏங்க நீங்கள் போங்க, சரி நான் போயிட்டு அப்புறமா வரவா அப்படின்னு. ஐயோ என்ன வேலை செய்யணுங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கேட்க மாட்டாங்களா? ஆடு தானே போடுவாங்க. என்னடா இது நம்மளுக்கே பரபரப்பாக இருக்குது. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் கவரில் எல்லா துணியும் கட்டி வச்சிட்டேன், அதை கொஞ்சம் எடுத்து மட்டும் கொடுக்க முடியுமா? அடட்ட என்னடா இவ்வளவு பண்பா பம்பி நம்ம கனியை பார்த்ததே இல்லையாப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க காரணம்டா வரேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு பெரிய கவர் ஃபுல்லாக துணி. ஏன்னா இந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்களே, அதுக்கப்புறம் அவங்களால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பெனி ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. என்னடா இது நம்மளுக்கு பார்க்க பயங்கர சிரிப்பு. ஒரே சண்டையில் இப்படியே ஒரு மாற்றமா? ஏன்னா கனி வந்துட்டு வாலண்டராக விஜய் பார்வதியை இன்றைக்கி வச்சு செய்யணும்னு ஆரம்பித்து கடைசியில் விஜய் பார்வதி கிட்ட சரண்டர் ஆனதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. இதுக்கு மேலாவது ஒழுங்காக இருந்துக்குங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் மோதலாம், விஜய் பார்வதி கிட்ட மோத முடியுமா கனி? பார்த்து நடந்துக்குன்ற மாதிரி இருந்தது. சரி, இந்த கனியோட இந்த மனமாட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.